தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய வருகையை குறித்து சீசர்களிடம் சொல்கிறார். சொல்லும் பொழுது சில சம்பவத்தை சொல்கிறார். யுத்தத்தை கேள்விப்படுவீங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்கள்ல உண்டாகும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது நமக்கு வேதனையா இருக்கு. வேதனைப்படுகிற தேவ பிள்ளைகள் நாம் பிறருக்காக ஜெபிக்கணும், பிற தேசத்திற்காக ஜெபிக்கணும், அழிந்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கணும், திறப்புல நம்ம நிற்கணும். கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அக்கிரமமும் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அன்பு தணிந்து போகும்னு சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு அன்பு தணிந்து போகக்கூடாது. கர்த்தருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அன்பு தணிந்து போகாது. ஆனா பிறருக்காக ஜெபிக்கிற பாரம் நமக்கு வேணும். பிற தேசங்களுக்காக, அழிந்து கொண்டு இருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா நாம் இருக்கணும். ஆமென்.